ஒருமுறை அன்னை தெரசா அம்மையார் ஒரு மிகப்பெரிய செல்வந்தரிடத்திலே சென்றார்கள். அவர்கள் நடத்தி வரும் அந்த தொழுநோயாளிகளுக்கும் சிறுவர்களுக்கும் உதவி கேட்பதற்காக சென்றிருந்தார்கள். அப்படி சென்றிருக்கும் பொழுது அந்த மிகப்பெரிய மனிதர் அந்த அம்மையாரை காரி துப்பினார்கள். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் அதை அப்படி ஏற்றுக்கொண்டு, மிக்க நல்லதையா, இது எனக்காக கொடுத்தீர்கள், ஆனால் ஒருவேளை உணவுக்காக காத்திருக்கும் பசியார துடிக்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது கொடுங்கள் என்று சொல்லி அந்த உயர்ந்த உள்ளம் அதை கேட்டவுடனே அந்த மனிதன் ஆடி போனான். எனக்கு அன்பானவர்களே, தொழுநோயாளிகளுடைய புண்களை சீல்களை செதுக்கி பிதுக்கி அவர்களை சுத்தம் செய்து மிகுந்த கரிசனையோடு செயல்பட்ட அந்த அம்மையாரை நீங்கள் நதிக்கு அப்புறத்தில் போய் வாழுங்கள் என்று சொல்லி ஒதுக்கி தள்ளினார்கள். இன்றைக்கும் நீங்கள் கொல்கத்தா மாநகருக்கு சென்று பார்ப்பீர்கள் என்றால், ஆம், எங்கே தூக்கி எறியப்பட்டார்களோ, எங்கே ஒதுக்கப்பட்டார்களோ அந்த இடம் வானுயர்ந்த கோபுரமான ஏராளமான கட்டிடங்கள் எழுப்பியிருக்கிறதை என பார்க்க முடிகிறது.